ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு பிரத்யேக பேட்டியை மீண்டும் அளித்திருக்கின்றார். அதில் தமிழ்நாடு அரசியல் சார்ந்தும் நிறைய விஷயங்களை பேசுகிறார். முக்கியமாக விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரி பற்றியும் அதில் அவருடைய கருத்து பற்றியும் சொல்லும்போது, ஒரு நடிகராக இருந்தாலும் பாப்புலர் ஸ்டாராக இருந்தாலும் அரசியலில் உடனே அடுத்த வருஷமேலாம் முதலமைச்சர் ஆயிட முடியாது. முதல் தேர்தல் எல்லாம் கஷ்டம். அதுக்கு ஒரு நீண்ட டிராவல் தேவைப்படுது, மக்களோடு நிற்க வேண்டிய தேவைப்படுது, கொள்கையில் பிடிப்பு தேவைப்படுது அப்படின்னு நிறைய விஷயங்களை சுட்டி காட்டுகிறார். எப்படி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியே தமிழ்நாட்டில் அதிமுக விஜய் கூட்டணி அப்படிங்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பரபரப்பாக பேசப்பட்டது, இன்னமும் சில இடங்களில் பேசப்படுகிறது. அது பற்றி எல்லாமும் கூட அவரிடம் அவர் கருத்து சொல்லி இருக்கின்றார். ஒரே தேர்தலில் முடியாது அப்படின்னு அவர் சொல்றதுல லாஜிக் இருக்கா, நியாயம் இருக்கா? விஜய் அவர்களுடைய முதல்வர் கனவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமானதா இந்த கட்டத்தில் உள்ளிட்ட நிறைய விஷயங்களே நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த விஜய் ஆதரவு அளிக்கக்கூடிய திரு காமேஸ்வரன் அவர்கள் இணைகின்றார்கள். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் அவர்களும் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் நம்மோடு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள். அனைவரும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். டாக்டர் சுமந்த் கிட்ட இருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். லாஜிக்கலாக பார்க்குறீங்களா பவன் கல்யாண் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை? ஏன்னா அவரே அதே மாதிரி தான் அடிபட்டு மிதிப்பட்டு இன்னைக்கு துணை முதல்வராக வந்திருக்காரு. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி அப்படிங்கிற மெசேஜை விஜய்க்கு கொடுக்குறாரு. நிச்சயமா அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். அவர் சொல்றதுல நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தான் இருக்கிறது. ஏன்னா அந்த என்.டி. ராமராவை தவிர இந்திய அரசியல் வரலாறுல யாருமே அரசியலுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள முதலமைச்சர் ஆனாங்கன்னு சரித்திரமே கிடையாது. சோ இது திரைத்துறையிலிருந்து வருகிறார், அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, எல்லாம் சரி. ஆனால் அதை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று நான் நினைக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களும் ரொம்ப கிளியரா இருக்காங்க. அவருடைய ஃபேன்ஸ் நிச்சயமா அவருக்கு ஒரு அந்த அந்த ஈர்ப்பு சக்தி நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது வாக்குகளாக உறுதியாக மாறும் என்று எதிர்பார்க்க முடியாது. he will be judged. அவர் அரசியல்வாதியாக அவருடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் மக்கள் அவரை எடை போடுவார்கள், அவருடைய அரசியல் எதிர்காலத்தை பொறுத்தவரை. சோ இது ஹிஸ் பாப்புலாரிட்டிங்கிறது அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்போம். இப்போ ஒரு பெரிய அவர் சொல்ற மெசேஜுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்காதா? இப்போ நம்ம என்டிஆர், எம்ஜிஆர், விஜயகாந்த் உதாரணங்களே தான் பேசுறோம். அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒரு உதாரணம் இருக்குல்ல, அவரால் 1.5 வருஷத்துல வர முடிஞ்சது டெல்லியில. அது மாதிரி ஏன் விஜயால முடியாது? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தது அவர் மட்டும் வரல. அவர் பிகி பேக் பண்ணாரு அண்ணா ஹசாரேயோட இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மூவ்மெண்ட். ஏதோ அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர் என்று அவர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு அவர் மட்டும் தனியா வந்த மாதிரி இல்ல. அதுதான் நான் சொல்றேன். சோ ஒரு ஸ்டார் பவர்ங்கிறது மட்டும் இல்ல, மெசேஜும் முக்கியமா. அரவிந்த் கெஜ்ரிவால் மெசேஜால வந்தவர், அந்த ஆன்டி கரப்ஷன்ங்கிற இஷ்யூனால வந்தவர். ஆன்டி கரப்ஷன் இஷ்யூ, பட் அந்த ஆன்டி கரப்ஷன் இஷ்யூக்கு அகில இந்திய முக்கியத்துவத்தை கொண்டு கொடுத்தவர் அண்ணா ஹசாரே. கரெக்ட். அதனால டு சம் எக்ஸ்டென்ட் அது முழுமையா உண்மை இல்லை. அதுக்கப்புறம் 3 தேர்தல் ஜெயிச்சாரு, தன்னை நிரூபித்துக் கொண்டார், எல்லாம் சரி. பட் உறுதியாக அவரால் வர முடிந்த காரணம் அண்ணா ஹசாரேனுடைய இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மூவ்மெண்ட். மிக முக்கியமாக இப்ப திரு விஜய் அவர்கள் அவருடைய அறிவிப்பு, அதாவது அரசியலுக்கு வரேங்கிற அறிவிப்பை அதிலிருந்து இன்று வரை நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா 4 முறையோ 5 முறையோ தான் பப்ளிக் அப்பியரன்சஸ் இருந்திருக்கு. கரெக்ட். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளவோ மாதங்கள் ஆயிடுத்து 2026 தேர்தலில் அவங்க போட்டியிட போறாங்கன்னு அறிவிச்சு, அதில் மொத்தமா மக்கள் திரு விஜயை 5 வாட்டி பார்த்திருப்பாங்களா. அந்த மாநாடு ஒண்ணு நடத்தினாரு, அதுக்கப்புறம் அந்த பரந்தூர் ஒரு வாட்டி போனாரு. இந்த மாதிரி ஒரு யூ கேன் கவுண்ட் ஆன் தி ஃபிங்கர்ஸ். அப்புறம் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரண பொருள் கொடுத்தாரு. இந்த மாதிரி எண்ணலாம், we can count. இது ஒரு அரசியல் தலைவருக்கு நிச்சயமா அவ்வளோ ஒரு அப்ராப்ரியேட் இது கிடையாது. ஏன்னா கான்ஸ்டன்டா பப்ளிக் அட்டென்ஷன்ல இருக்கணும், கான்ஸ்டன்டா பப்ளிக் ஐல இருக்கணும். இவர் என்ன சொல்றாரு, என்ன செய்யறாரு. இதுவரை செய்தியாளர்களை ஒரு முறை சந்திக்கல இல்லையா? ஒரு ஓபன் பிரஸ் மீட்ல இது வரைக்கும் அவர் செய்தியாளர்களை சந்திக்கல. நான் எதுக்கு சொல்றேன்னா, பவன் கல்யாண் சொல்றதுல
ஒரு ட்ரூத் இருக்கு. இப்ப விஜயே வந்து பவன் கல்யாணே எடுத்துக்கங்களேன், தனித்து போட்டியிடுவேன் என்ற ஒரு அப்ரோச்ல தொடர்ந்து அவர் நீடித்தார்னா என்ன ஆயிருக்கும்? அவருக்கு வர 6% 8% ஆயிருக்கும். அவ்வளவுதான். பிரதிநிதித்துவம் கிடைக்காது. ஆனா அவருக்கு ஒரு கூட்டணின்னு ஒண்ணு அமையறதுக்கு முதல்ல he had to prove himself. அந்த 5.5% காட்ட வேண்டி இருந்தது. அதுக்கு பிறகு பட் அவர் வந்து சாதுரியமாக இந்த கூட்டணிக்கு நாம் செல்லுவோம் என்ற முடிவை எடுத்ததனால்தான் இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சரா இருக்கிறார். அவர் வந்து இல்லை நாங்கள் தனித்து போட்டியிடும். நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் தெரியுமா? அவர் அந்த இன்டர்வியூலயே சொல்றதே பாத்தீங்கன்னா, என்னுடைய அனுமானம் ஒரு 5-6% வாக்கு கிடைக்கும், அதுதான் வந்தது அப்படிங்கிறாரு. சொல்றாரு இல்லையா? அந்த 5-6% அங்க முக்கியம். ஏன்னா இரு பெரும் கட்சிகள் இருக்கும் போது அதுல வித்தியாசம் 5-6% வரும். ஆனால் அவருக்கு நன்றாக தெரிகிறது, அவர் வந்து கையசைச்சு ஒரு பெரிய ஸ்டாரா வரதுனால உடனே ஒரு 40% ஓட்டு வராதுன்னு அவருக்கும் தெரியும். விஜயும் he has to know his limitations. அந்த லிமிடேஷன்ஸ் தெரிந்தால் அவர் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான முடிவை எடுப்பார். இல்ல அப்போ பவன் கல்யாண் மாதிரியே ஒரு கூட்டணியில செகண்டரி பார்ட்னரா போறது விஜய்க்கு ஒரு சரியான மூவா இருக்கும்னு கருதுங்களா? வேற வழி கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்த உடனே நான் தான் முதலமைச்சர் அப்படி அந்த காலமே போயிடுச்சுங்க. அந்த மாதிரி யாருங்க வந்தாங்க? எம்ஜிஆர் வந்தாரா? எம்ஜிஆர் எவ்வளவு வருஷங்க திமுக இருந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுக ஃபார்ம் பண்ணி எவ்வளவு வருஷம் கழிச்சு அவர் முதலமைச்சர் ஆனாரு. எவ்வளவு இடைத்தேர்தல்களை சந்திச்சாரு. எனக்கு புரியல, யார வச்சு இந்த மாதிரி நான் சினிமா ஸ்டார் நான் வந்துருவேன் உடனே வந்து நான் சிஎம் ஆகிடுவேங்கிறது யாரு? நீங்க ஜெயலலிதா வந்தாங்களா அந்த மாதிரி? எத்தனை ஆண்டு காலம் முதல்ல ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க, கொள்கை பரப்பு செயலாளரா இருந்தாங்க. எவ்வளவு ஆண்டுகளுக்கு அவங்க கட்சியில இருந்துட்டு அதுக்கு பிறகுதானே வந்து அவங்களால ஆட்சிக்கு வர முடிஞ்சது. So this whole argument, நான் ஒரு ஸ்டார், நான் வந்த உடனே எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுவாங்க, நான் முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உறுதியாக நடக்காது. பட் நீங்க வந்து ஒரு கூட்டணி அரித்மெட்டிக் விஜய்க்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது அட்லீஸ்ட் ஒரு கூட்டணி அரித்மெட்டிக், அதாவதுங்க விஜய்க்கு வேற ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துட்டா வாய்ப்பு அதிகம்னு சொல்றீங்க இல்லையா? வேற ஒரு கட்சியுடன் இல்ல, ஒரு மேஜர் அலையன்ஸ்ல இடம் பெற வேண்டும். அது வந்து இன்னைக்கு பேசப்படுறது பெரும்பாலும் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது. இப்போ அது பத்தியுமே பவன் கல்யாண் கிட்ட கேட்கும் போது சொல்றாரு, நான் சந்திரபாபு நாயுடுக்கு 2014 கேம்பெயின் பண்ணியிருக்கேன், எனக்கும் அவருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது, அதனால நாங்க 24ல அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அது இன்னும் இயல்பான கூட்டணியாக இருந்தது, திடீர்னு போய் ஒருத்தரோட கூட்டணி வச்சாலும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலன்ற அந்த பாயிண்ட்டையும் சொல்றாரு. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் சோ ஈஸி இல்லையா? இல்ல, மிக முக்கியமா நான் எப்படி இதை பாக்குறேன்னாக்கா, திரு எடப்பாடி அவர்களிடம் இந்த கேள்வி கேட்டாங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்க போறீங்களா? 2 நாள் 3 நாள் முன்னாடி இல்ல, 2026 திமுகவை தோற்கடிப்பதுதான் பிரதான நோக்கம் அப்படின்னு. இப்போ ஒரு அலையன்ஸ் அமையறதுங்கிறது வந்து எல்லோரும் சித்தாந்த ரீதியாக ஒன்று போக வேண்டும் என்ற அர்த்தமே இல்லை. ஒரு நோக்கம். இப்போ இந்தியா அலையன்ஸ் வந்தாங்க, ஒருத்தர் ஸ்டேட்ல அப்போஸ் பண்றாங்க, ஆனா நேஷனலா எங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ், பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஒன்று கூடணும் சொன்னாங்களா இல்லையா? வேற என்ன அஜெண்டா உங்களுக்கு? காமன் அஜெண்டா ஒண்ணுமே இல்லையே. சோ நான் என்ன சொல்றேன், திரு எடப்பாடி ஓபனா சொல்லிட்டார், திமுகவை வீழ்த்துவது எங்களுடைய பிரதான, அரசை வீழ்த்துவது எங்கள் பிரதான நோக்கம். So he is willing to explore alliances. இந்த கூட்டணி கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அதனால திரு விஜய் அவர்கள் முடிவு செய்ய வேண்டியது இதை, அதாவது அவங்க அட்வைசர்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சொல்றாங்க எல்லாம் தெரியாது. ஆனால் கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய ஒன்று, ஒரு மக்கள் இடையே பிரதிநிதித்துவம் தமிழக வெற்றி கழகம் கணிசமான எண்ணிக்கையில் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி கூட்டணி தான். 26 கேட்போம். திரு காமேஷ் அவர்கிட்ட அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப ஓவர் அம்பிஷியஸா இருக்காரோ, வந்த உடனே நான் தான் சிஎம், அதை பாருங்க நாற்காலி ரெடியா இருக்கு அப்படின்னு. அதாவது இதை முதல்ல இந்த இன்டர்வியூ ஆரம்பித்துக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு தமிழ்நாடு நெருக்கடி சார்பாக அவருக்கான வருத்தத்தையும் கடுமையான கண்டனத்தையும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். ஏன்னா ஜனநாயக நாட்டில் தன்னுடைய குரலை எதிர்த்து சொன்னாலே அது எதிர்ப்பு தனமாக இருந்துச்சுனால் அவர்களுக்கான இதை எடுத்துறதை வந்து ஏற்றுக்கக்கூடிய இடத்துல இல்லை.
வரும் காலங்களில் இது நடக்காமல் தமிழக அரசு பார்த்துக்கணும். அதை தமிழ்நாடு கட்சி இங்கே வலியுறுத்துது. இப்போ விஷயத்துக்குள்ளே வரேன். நிறையா விஷயங்கள் இப்போ வந்து சுமன் சி சார் சொன்னார். அதில் அவர் சொல்லும்போதே சொன்னார், அவர் வளரல, வெளியில் வரவே இல்லை, வெளியில் வராமல் கன்சிஸ்டன்சி இல்லாமல் எப்படி வரும் அப்படின்னு. இப்போ டாப்பிக்கே வந்து 2026 தான். நாளைக்கோ இல்லை அடுத்த வாரத்தை பற்றியோ பேசலை. இன்னும் 1 வருஷம் இருக்குது, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அடுத்த மார்ச் 1 இயர் இருக்குது. இப்போ தொடர்ந்து அவர் ஜூன் மாதத்துலேருந்து வராரு. ஒரு 8 மாதம் வந்து அதுலயே பாருங்க, நாளையில இருந்து உங்களால சொல்ல ஜூன் மாசத்துல இருந்து. அதுதான் மேடம். இருங்க வரேன், 3 மாசத்துக்கு மிஸ் பண்றீங்க. இப்போ அதுதான் சொல்ல வரேன், நான் முடிச்சிடுறேன். இப்போ நான் இதை சொன்னே வச்சுக்கோங்களேன், உடனே என்ன சொல்லுவீங்க, நாளைக்கு வராரா, வரல அப்புறம் அப்படின்னு கேட்பீங்க. அதனால நானே நீங்களே ஒரு 3 மாசம் மிஸ் பண்ணிடுவீங்க. அப்போ இருக்கிறது 9 மாசம். அதுதான் இப்போ அடுத்த மார்ச்சுக்கு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இருக்கும். ஒருத்தர் வருஷம் ஃபுல்லா படிச்சு பாஸ் பண்ணுவாரு, ஒருத்தர் 1 வாரம் படிச்சுட்டு பாஸ் பண்ணுவாரு. ஆனா இங்க பாஸ் ஆனமா தான் கணக்கு. தெரியல, எக்ஸாம்ல பாஸ் பண்ணமா இல்லையா, நீங்க எப்படி படிச்சீங்கன்றது முக்கியம் கிடையாது. இல்ல நீங்க சொல்லுங்க, உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய லாஜிக் என்ன? அது வந்து மொத்தமா டைம் எடுத்து படிக்கிறவங்களுக்கு நினைவுல நிக்குமா, லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்கு நினைவுல நிக்குமா? எக்ஸாம்ல எத்தனை பெர்சன்டேஜ் வாங்குனீங்க தான பாக்குறாங்க, அதுதானே பார்க்கணும். அது பிட் அடிச்சு கூட வாங்கலாம் சார். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இல்ல அது நீங்க படிச்சதுனா லாஸ்ட் மினிட்ல படிப்பு தான் சொன்னேன். பேச கூடாது. படிக்காம பிட் எடுத்து போறத பத்தி நான் பேசவே இல்லையே. அதுதான் சொல்றேன், நான் படிக்காம பிட் எடுத்து போறத பத்தி பேசவே இல்லையே. இல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒரு வாரம் படிப்பாரு, லாஸ்ட் 1 வீக், லாஸ்ட் 1 மந்த், 1 இயர், ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டைல் இருக்கும். எக்ஸாமோட ரிசல்ட் என்னன்னு தான் பார்ப்பாங்க. பிட் அடிக்கிறத பத்தி விட்டுருங்க, அது வேற. அது நீங்க பேசினா அது ஊழல் அரசியலுக்குள்ள போணும், அது வேற மாதிரி போகும். நான் ஜனநாயக அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுதான் சொல்றேன், ஜெயிக்கிறதுக்கு 1000 குறுக்கு வழி இருக்கு, ஜெயிச்சா போதும்னு நினைக்க முடியாது. நான் நேர்மையான வழி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அதனால தான் படிப்புன்னு சொன்னேன். எப்படியாவது பாஸ் பண்ணா போதும் நான் சொல்லலையே. சரி, இப்ப விஷயத்துக்குள்ள வரேன். சோ இப்போ கன்சிஸ்டன்ட்டா அடுத்து இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஆளை பார்க்கல, போகல, வரல, மக்களை வந்து சந்திக்கலன்னு. இது வந்து என்ன, நாளைக்கு இப்போ சப்போஸ் வரார், நீங்கள் சொன்ன மாதிரி வச்சுக்கிங்களா, அடுத்த வாரம் வந்துட்டார் வச்சுக்கிங்க, பொதுக்குழு முடிஞ்சவொடனே மக்கள் சந்திக்க ஆரம்பிச்சுன்னா இந்த பேச்சு மாறிவிடும்ல. அப்போ சுமன் சி சாரே சொல்வார்ல, இல்லை ரெகுலராக பார்க்குறாரு, அவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை வைக்கிறாரு, மக்களோட விழிப்புணர்வு வேற மாதிரி இருக்கு. எப்படி பார்த்தாலும் 9 மாசம் தான் சார். விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்தது, அவரால் 8%. நான் முடிச்சிடறேன். பவன் கல்யாண் வந்து நீங்க இன்னைக்கு விஜய் பீக் ஆஃப் த கரியர்ல வராருன்னு சொல்றீங்க. பவன் கல்யாண் இவர் வரதுக்கு 10 வருஷம் முன்னாடியே வந்தவர், அவர் 40 வயசுலயே வந்தவர். அவருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு துணை முதல்வர்ன்ற இடத்துக்கு வர. அதுக்கு ஏன் நான் அதை சொல்றேன், அதையும் நான் சொல்லி அது மாதிரி இது முடிச்சுட்டு வந்துடுறேன் இந்த கொஸ்டின். ஸோ இப்போ இது என்னன்னா, அப்போ இவர் வந்துட்டாரு அப்படின்ற போது வேற ஒரு மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் மாற்றக்கூடியான விஷயங்கள் இருக்கும். அதுதான் நான் ஃபர்ஸ்டே ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் 1 hour எப்படி வேணாலும் படிச்சுட்டு வருவாங்க அப்படின்றது. இப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை நம்ம வச்சுப்போமே, அங்க வந்து நீங்க பவன் கல்யாண் சொல்றீங்கல்ல, அங்க இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி சினாரியோ இருக்கும், புரியுதுங்களா? நீங்க வந்து இப்போ குஜராத்துக்கு வேற மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கு, கேரளாக்கு வேற மாதிரி இருக்கு. இப்போ தமிழ்நாடு நீங்க எடுத்தீங்க வச்சுக்கலாம், ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றோம் அப்படின்னா, 2 திமுக அல்லது அதிமுக. இப்போ நீங்க அங்க எடுத்தீங்கன்னா YSR இருந்தாரு, சந்திரபாபு நாயுடு இருந்தாரு. சந்திரபாபு நாயுடுக்கு ஆப்போனண்டா பார்த்தது வந்து YSR. இப்போ YSR ஆப்போனண்டா பார்த்து சந்திரபாபு நாயுடு மாத்தி தானே வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற மாதிரி இருக்குன்ற அது. ஏன்னா திமுகக்கு இன்னைக்கு அதை தான் சொல்ல வரேன், அந்த அதிமுக பலகீனப்பட்டதால் 4ஆக உடைக்கப்பட்டு இருப்பதால் அதற்கு அடுத்த ஆப்ஷன் ஒன்று உள்ள வரும்போது ஆப்வியஸ்லி 2வது இடத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது அப்ப திமுக மாற்று தாவேக்காதான் அப்படின்னு வரக்கூடிய சினாரியோ உடைஞ்சிருக்குன்ற நம்ம எப்ப சொல்லணும்னா, இல்ல நம்ம ராஜிகா சொல்லணும். 25 உடஞ்சா நீங்க 4 உடைஞ்சிருக்கு. நாங்க சொல்லலையே. 95 ஒரு பக்கம் இருக்கு, அப்புறம் 1 இருக்கு. இருங்க வரேன், நாங்க சொல்லலையே. அவங்களே ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை உருவாக்கி சரி நீங்க 45% மேடம் இருக்கும்போது, ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இன்னைக்கு வந்து 20% வந்துட்டாங்க. 25% குறைஞ்சிருக்குல்ல. அப்ப எப்படி எடுத்துப்பீங்க? தொடர்ந்து 8 எலெக்ஷன், அது வந்து ஊராட்சியா இருக்கட்டும், கார்பரேஷனா இருக்கட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், தோத்துட்டு தானே வராங்க. அதாவது வந்து இடைத்தேர்தல் நிக்காம அவாய்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்கிற பலகீனம் இருக்குன்றது இங்க ஒரு பிரச்சனை வருதுல்ல. அவங்க கட்சிக்குள்ளேயே 2 கட்ட பிரச்சனைகள் இப்போ உருவாச்சு. 2 தலைவருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. இவர் வந்து அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, இது இன்னும் மேலும் உடையும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் போகுது இல்ல. அப்போ ஆப்வியஸ்லி அந்த மக்கள் ஏன் 25 அப்போ ஜெயலலிதா மேடம் இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இஃப் ஷி லூசஸ் நெக்ஸ்ட் எலெக்ஷன் ஷி வில் பவுன்ஸ் பேக். அது லீடர்ஷிப் குவாலிட்டி. அது எல்லார்கிட்டையும் லீடர் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்க மாட்டாங்க. அந்த அம்மா 96ல் தோத்தாங்க, ஆனா 2001ல் திருப்பி வெளில வந்துட்டாங்க, திருப்பி தோக்குறாங்க, திருப்பி பவுன்ஸ் ஆங்க. எவ்ரி டைம் ஷி லூசஸ் ஷி பவுன்ஸ் பேக். தட் இஸ் தி லீடர்ஷிப் குவாலிட்டி. இங்க தொடர்ந்து தோல்விகளே பார்க்கும்போது அப்ப மக்கள் உங்களை ஏத்துக்கல அப்படின்ற போது வேற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போகுது. இது ரெண்டையும் தாண்டி அதிமுகவோட அந்த பலவீனம் வந்து அந்த ஓட்டெல்லாம் கேப்டரைஸ் ஆகும். அது போக இப்ப சார் சொன்னார், ரசிகர்கள்லாம் வந்து ஓட் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சார்.
மக்கள் தானங்க ரசிகர்கள். ரசிகர்கள்னு ஒரு தனி கூட்டம், மக்கள்னு ஒரு தனி கூட்டமான மக்கள் தான் ரசிகர்கள். ரசிகர்கள் தான் மக்கள். அந்த மக்கள் தான் போய் ஓட்டு போடுறான், அந்த ரசிகர்கள் தான் போய் ஓட்டு போட போறான். அப்ப யாருக்கு போட போறான்? அந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும்ல. இல்ல எல்லா ரசிகரும் போடுவாங்களான்னு தனித்தனியா பிரிக்க முடியாது. எனக்கு கூட விஜய் பிடிக்கலாம் சார், நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுவோமான்னு தெரியாது. அந்த மாதிரி சொல்றேன். நீங்க சாருக்கு விஜய் பிடிக்கும், அவர் விஜய் ஓட்டு. அதுதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் எல்லாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் அப்படி பாத்தீங்கன்னா அது எத்தனை பர்சன்டேஜ்னு ஒன்னு இருக்குல்ல. நீங்க 51% தான் போதும் மேடம், ஆட்சியை பிடிச்சிடலாம். அப்போ 100 ரசிகர்கள் ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. 51% வெயிட் பண்ணிட்டு ஜனநாயகம் இல்ல நான் எங்களுக்குன்னு சொல்ல, ஜனநாயக முறைப்படி கஷ்டம்னு பேசிக்கிறாங்க. ஜனநாயக முறைப்படி 51% இருந்தா ஆட்சியை பிடிக்கலாம். இதுதான் கணக்கு. கரெக்ட்டா? அப்போ நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இப்போ ரசிகர்களே வந்து எல்லாரும் ஓட்டு போடணும்னு கேக்குறீங்கல்ல. அவர் கொடி அறிவிக்கல, கொள்கை அறிவிக்கல, எதுவும் அறிவிக்கல. கட்சி ஆரம்பிச்சு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்பிச்சிட்டு 10 நாள்ல ஒரு வீடியோ போடுறாரு. ஜஸ்ட் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு கொள்கை வச்சிருக்கோம், இதை நீங்க படிச்சு பாருங்க, பிடிச்சா சேருங்க. அவர் ஒன்றும் பெருசாலாம் சொல்ல, நான் அப்படி வந்தா அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இதை பண்ண போறேன், அதெல்லாம் எதுவும் சொல்ல. படிச்சு பாருங்க, இந்த உறுதிமொழி பிடிச்சா சேருங்கன்னா 1 கோடி பேர் எப்படி மேடம் சேர்ந்தான்? அதுவும் தமிழ்நாட்டில் உடனே சொல்லுவாங்க உலகம் ஃபுல்லா ரசிகர் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்துருப்பாங்கன்னு ஒரு கணக்கு ஒரு உருட்டுவாங்க. தமிழ்நாட்டில் ஓட்டர் ஐடி ஒரு முடிச்சிடறேன், ஓட்டர் ஐடி இருக்கிறவங்களை மட்டும்தான் சேர்ந்துருக்காங்க. அதுலேயுமே அவர் வந்து அந்த சமயம் எதுவுமே சொல்லலை. இதை ஏன் சொல்றேன்னா, இந்த மிஸ்டு கால் கணக்கு இல்லை. எவ்வளோ வேணாலும் மிஸ்டு கால் கொடுக்கலாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தனே 10 வாட்டி கொடுக்கும், அது இப்படி பண்ண முடியாது. இதுல வந்து ஓட்டர் ஐடி இருக்கணும், அவர்கள் அதுல சேரணும்னா அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட அந்த ஆப்குள்ள போனீங்கன்னா 15 நிமிஷம் நீங்க செலவு பண்ணணும். ஒருத்தர் 15 நிமிஷம் செலவு பண்றாரு அப்படின்னா அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம யாராவது செலவு பண்ணுவாங்களா? கேட்போம். திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட கொண்டு போய் நினைக்கிறேன். ஆந்திரா நிலை வேற, தமிழ்நாடு நிலை வேறன்னு ஒரு சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இன்னைக்கு அதிமுக பலவீனப்பட்டிருக்குன்ற ஒரு வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வாய்ப்பு. அப்போ 2 ஆப்ஷன்ல இருந்தது, இன்னைக்கு 3வது ஆப்ஷனா வரும்போது அப்ப மக்கள் அடுத்த ஆப்ஷன் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் சொல்றாரு. அது அதிமுக பலவீனப்பட்டு கிடக்கிறதுனால தான் நிறைய பேர் புதுசா உதிச்சிருக்காங்க. அதாவது எப்படியாவது விஜயை கூட்டிட்டு போய் பாஜகவோட அதிமுகவோட சேர்த்து பாஜகவை உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு. அதாவது இந்த 45% வந்து 20 தான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு பாஜக. அப்போ அவர் எப்படி அதிமுகவோட கூட்டணிக்கு வருவார்? பிஜேபி இல்லாம வந்தா தானே உண்டு. பிஜேபி இருக்கும்போது பிஜேபியோட அதிமுக சேர்றது வந்து இன்னைக்கு வந்து மேண்டேட்ரி. எப்படி நீங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்ட முடியாதோ அந்த மாதிரி இட்ஸ் அ மேண்டேட்ரி. இன்னைக்கு வந்து பிஜேபி அலையன்ஸை வந்து நெகட்டிவ் பண்ணுறதுக்கு செங்கோட்டையன் இல்லை, எஸ்பி வேலுமணி இல்லை, எடப்பாடி தான் லைட்டாக மௌனம் காக்குறாரு. பாக்கி நீங்கள் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாருமே வந்து பிஜேபி அலையன்ஸுக்கு தயார். தே ஆர் வெயிட்டிங் ஃபார். இப்போ அதுக்காக விஜய் மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்தால் வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க. அதான் விஜய் மாதிரி செங்கோட்டையன் விஜய் வந்தா வேண்டாம்னு சொல்லுவாரு. இல்லை அதான் எப்படி வரணும்னா பவன் கல்யாண் மாதிரியே வரணும், சந்திரபாபு நாயுடுவோடையும் வரணும், பிஜேபியோடையும் சேர்ந்து வரணும். அது அவர் வரமாட்டாரு. அப்படிதான் வரணும். அப்படி வரணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. விஜய்க்கு அவ்வளோ சீக்கிரம் அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரா? அவருக்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை. ரசிகர்கள் ஓட்டெலாம் ரசிகர்கள். ஜெயலலிதா எவ்வளோ நாள் கழிச்சு வராங்க, எம்ஜிஆர் எப்படி வந்தார், இதெல்லாம் வந்து விஜய் யோசிக்கணும். அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸ்குள்ளே வரணும். பவர்ஃபுல் அலையன்ஸ்குள்ளே வரணும்னா எப்படி இந்தி கூட்டணி உருவாச்சு, நீங்கள் வந்து ஆன்டி பிஜேபின்ற ஒரே ஒரு அஜெண்டாவில் உருவாச்சு, அதே மாதிரி திமுக ஆட்சி என்கிற மோசமான ஆட்சியை டிஃபீட் பண்ணுறதுக்கான ஒரு மக்கள் எழுச்சி உருவாகணும். அதில் விஜய் வந்து சங்கமிக்கணும். விஜய் வந்து பாஜகவோடையும் அதிமுகவோடையும் சேரணும். அப்படி வரணும். இப்போது இவங்க என்ன அஜெண்டா செட் பண்ணுறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சுருக்க தலைப்புன்றது வேறு, நான் பேசுகிறதுன்றது வேறு. இவங்களோட அஜெண்டானா 91-96 மாதிரி மிக மோசமான ஆட்சி ஒன்று வந்து திமுக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னா எல்லாரும் சேரணும். எப்படி குருமூர்த்தி சொன்ன மாதிரி ஒரு வீட்டு தீயை அணைக்கிறதுக்கு சாக்கடை தண்ணியை கூட எடுத்து ஊற்றுனா அந்த தீ அணையுன்னுவாங்களே, அந்த மாதிரி எல்லா கூட்டணியும் ஒன்றா சேர்ந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். இதுதான் அஜெண்டா. இதுக்கு வந்து விஜயை தயார் பண்ணணும் அப்படின்றது தான். இதில் விஷயம் என்னென்னா, இல்லை ஆனால் பவன் கல்யாண் எங்கேயுமே வந்து விஜய் எங்கள் கூட்டணிக்கு வரணும்னுலாம் சொல்லலை. பவன் கல்யாண் வந்து அவங்க கூட்டணிக்கு வரணும்லாம் அவர் சொல்லலை. ஆனால் அவர் அதிமுகவை கூப்பிட்றாரு. அதிமுகவை கூட்டணி என்டிஏக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஆனால் விஜயை சொல்லலை. ஏன்னா விஜய் வரமாட்டார்ன்றது அவருக்கு ஒரு கெஸ் இருக்கும். ரைட்டுங்களா? அவர் தான் கொள்கை எதிரி அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. அப்புறம் எதுக்கு நம்ம அது ஒரு ஆப்ஷனே இல்லையே.
அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை. ஆனால் விஜயை வந்து கூட்டணிக்கு கொம்பு சீவி தள்ளக்கூடிய விஷயங்களில் விஜய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. விஜய் அவ்வளோ சீக்கிரம் இப்போ வந்துடலான்றீங்களா? விஜய் தனியாகவே ஆட்சி பிடிச்சிடலான்றீங்களா? தனியாகவே ஆட்சி பிடிக்கலாம் இல்லைங்க. அவர் வந்து குறைந்தபட்சம் பவன் கல்யாண் மாதிரி ஒரு 5.5% ஓட்டு வாங்குறதுக்கான மூச்சு எடுக்கிறதுக்கான பீரியட் வேணும் இல்லையா அவருக்கு? ஃபர்ஸ்ட் அவர் தனியா நின்று ப்ரூவ் பண்ணணும். தனியா நின்று அவர் ப்ரூவ் பண்ணணும். வாட் இஸ் இஸ் பர்சன்டேஜ்? கவுன்சிலர் தேர்தலில் கூட கொஞ்சம் பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க தாவேகால. அவர் வந்து முழுக்க தன்னை ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணி அவருடைய மெட்டீரியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் போனோம். இப்போ என்ன விஜய் தனியா நின்னா அது ஆளுங்கட்சிக்கு தானே நல்லது. யார் தனியாக நின்னாலும் ஆளுங்கட்சிக்கு தாங்க நல்லது. சீமான் தனியாக நின்னாலும் ஆளுங்கட்சிக்கு தான் நின்று. அதுக்குன்னு ஊரில் இருக்க எல்லா கட்சியும் ஒன்றா சேர்த்துருவீங்களா? ஒரே ஒரு கட்சி பாஜக, அதை எதிர்க்கிறதுக்காக. இல்லை, அதிமுகவோட அஜெண்டா அதை தானே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரே கட்சி பாஜக, அதை எதிர்க்கிறதுக்கு எப்படி எவ்வளோ பேர் சேர்றாங்கன்னு. அப்போது எடப்பாடி பழனிசாமியோட இன்னைக்கு அஜெண்டா என்னவா இருக்கும்? அது சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வந்து ஒன்னா கூட்டணியில் சேர்ந்துட்டோம், அப்பதான் நம்ம ஆளுங்கட்சியை வீழ்த்த முடியுங்கிறது தானே அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். விஜயோட ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ தம்பி கரெக்ட், காமேஷ் சொன்னது ரொம்ப கரெக்ட். அதாவது 45% வந்து 20% ஆனது இல்லையா? அதில் வந்து என்டிஏ வந்து 18% வாக்குகள் வாங்கினதா நிற்குது இல்லைங்களா? இப்போ வந்து போட்டியே வந்து என்டிஏவா எடப்பாடியா யார் சிஎம் கேண்டிடேட்னு இது வரைக்கும் கூட்டணிக்கு கூப்பிடுறவங்க கூட அறிவிக்கல. எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு பிஜேபி அனௌன்ஸ் பண்ணல. கூட்டணி ஃபார்ம் யார் சார் பண்ணுவாங்க? ஒரு வருஷம் இருக்குல்ல. ஆனா திமுக கூட்டணினா யார் சிஎம் கேண்டிடேட்? அது ஆல்ரெடி சிட்டிங் சிஎம், அது தெரிஞ்சது. ஜெயலலிதா ஜெயலலிதா இருக்கிற ஏடிஎம்கே தான் யார் சிஎம் கேண்டிடேட்? ஜெயலலிதா தானே. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கட்சி எது? அதிமுக. அப்போ இட் இஸ் குவைட் ஆப்வியஸ். அப்புறம் ஏன் நீங்க அதுல சந்தேகம்? அதுதானே டிஸ்பியூட்டா இருக்கு. யார் டிஸ்பியூட் பண்ணாங்க? எடப்பாடி இல்லன்னு யாராவது சொன்னாங்களா? எடப்பாடி சிஎம், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சிஎம் கேண்டிடேட்டை முடிவு பண்ணணும் தானே அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதானே போன பார்லிமெண்ட் தேர்தலையும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டாகவே அது வந்தது இல்லைங்களா? இப்போ சசிகலா, தினகரன் இவங்கெல்லாம் சேர்ந்த இந்த உடஞ்சி போன அதிமுக இருக்கு இல்லையா? அதிமுக வீக் விக்கெட்டுங்க. அதில் வந்து பாஜக ஏறி வளர நினைக்குதுங்க. விஜயும் ஏறி வளர நினைக்கிறார். ரைட்டா? எம்ஜிஆர் எப்படி காங்கிரஸ் ஓட் பேங்குக்குள்ள பூந்து வந்தாரோ, அவர் வளர்ந்து அதுக்கான தனியா ஓட் பேங்க் உருவாக்குனாரோ, 67க்கு அப்புறம் வந்து காங்கிரஸே வராத அளவுக்கு திமுக அதிமுகன்னு மாறி மாறி வந்ததோ, அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுக வந்து அதிமுக இடத்தை விஜய் பிடிச்சிட்டு திமுக வர்சஸ் விஜய்னு கொண்டு வரதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. ஹி இஸ் ட்ரைங் தட். அவர் விஜய் வந்து அதை தான் அவர் ட்ரை பண்ணுறார். திமுக வர்சஸ் விஜய். இங்கே வந்து திமுக வர்சஸ் பாஜக. இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கான விஷயங்கள் தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் நடுவில் என்ன பண்ணுறாங்க? திமுகவை டோட்டலாக திமுக வந்து அலையன்ஸ் பிரகாரம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ தாவேகா வேல்முருகன் வெளியே போனார் அப்படின்னா கூட இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் போட்டிருந்தாங்க. பாமக உள்ள வருது, விடுதலை சிறுத்தைகளும் தாவேகாவும் வெளியில் போகுது, பாமக உள்ள வருதுன்னு ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் அதான். அந்த மாதிரி பெர்முட்டேஷன் காம்பினேஷன்லாம் மாறி திமுகவை டிஃபீட் பண்ணணும். அதுக்கான விஷயங்களுக்கு விஜயும் வந்தால் நன்றாக இருக்கு. இங்கே இப்போ என்ன பிரச்சனைனா, எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைனா, பாஜகவோட சேர்ந்துட்டாருன்னா அவருடைய பொதுச் செயலாளர் பதவி காலி. ஏன்னா சசிகலா இன்டேக் ஆகிடுவாங்க, ஓபிஎஸ் இன்டேக் ஆகிடுவாங்க, எல்லாருமே இன்டேக் ஆகிடுவாங்க. அப்போ அவருடைய பொதுச் செயலாளர் பதவி காலி. வேற விஜய் வந்துட்டா அவருடைய பொதுச் செயலாளர் பதவி சேஃபு. பாஜக கிட்ட போகாமல் விஜயை வச்சு நம்ம ஒரு ஹீரோ வார்ஷிப்பை கொண்டு போயிட்டு நம்ம வந்து கொண்டு போயிடலான்னு. அப்போ யார் சீஃப் மினிஸ்டர்ன்றது ரெண்டு பேருக்குமான இஷ்யூ. விஜயா எடப்பாடியா? அந்த இஷ்யூவை இவங்க முடிவு பண்ணல. இது விஜய்க்கு வந்து சர்வைவலில் வந்து அவர் முதல்ல தன்னை யாரும் நிரூபிச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அவர் இவங்க நினைக்கிற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணிக்கு அப்படியே லட்டுன்னு போய் விழுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகே காமேஷ், சுருக்கமான திரு பொங்கலூர் அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியை கன்சிடர் பண்ணுவாரா விஜய்? ஏன்னா இப்போ நிறைய பக்கங்கள்ல இருந்து தனியாக நிற்கிறத விட இதுக்கான ஒரு வேல்யூ கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவார், வெற்றி அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவார். விஜய்னா பிரைமரி ஃபோர்ஸாக எடுக்கிற பட்சத்தில் அப்படிதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்வியஸ்லி இது நீங்கள் சிரிக்கலாம், பட் நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போனதையும் சொன்ன மாதிரி திரும்பியும் சொல்கிறேன். 140 வருஷம் காங்கிரஸ் கட்சி, அது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலே வந்து இந்தியாவே ஆண்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு அவங்க என்னவா இருக்காங்க? சப்பார்டினேட் ஃபோர்ஸாக தான் வந்து திமுக பின்னாடி 10 சீட்டு நிற்கிறாங்க. காலத்தின் கட்டாயம் அதுவாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது காலத்தின் கட்டாயம்ன்ற முடிவுக்கு எப்படி வருது? நீங்க 5% கூட காட்டலையே இன்னும்.
நீங்க கேட்டீங்க போவீங்களா அப்படின்ட்டு. இது ஆப்வியஸ்லி இது கள நிலவரம் காட்டுது. கள நிலவரம் காட்டுது. அதுதான் கேக்குறேன். கள நிலவரம் எங்க காட்டுதுன்னா இல்லையா, நீங்க ஊடகங்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டு தானே இருக்கீங்க. நீங்க அப்ப நான் எங்கேயாவது சொன்னா விஜய்க்கு 40% ஓட்டு இருக்குன்னு சொன்னா ஊடகங்கள்னு நான் உங்களை சொல்லல. பொதுவான ஊடக தளத்துல சொல்றது. எந்த ஊடக தளத்துல 40% விஜய்க்கு இருக்குன்னு யாராவது சொன்னாங்க? எதுவுமே சொல்லலையே. சரி, எவ்வளவு 40% சொல்லலையே. ஒரு ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தொலைக்காட்சி ஊடகம் 35% சொல்லுது. ஒரு ப்ரோ பிஜேபி அதிமுகவும் ப்ரோ பிஜேபியான ஒரு சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா அதிமுகவும் விஜயும் தாவேகாவும் இரண்டும் சமநிலையில் 26% இருக்குன்றாரு. சரி, இண்டிவிஜுவல்ஸோட ஒபினியன்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க சார். நீங்க மக்கள் முன்னாடி என்ன நிரூபிச்சீங்க? சார் நான் சொல்லுவேன், சுமன் சாருக்கு ஒரு ஒபினியன் இருக்கு, பிரகாஷ் சாருக்கு ஒரு ஒபினியன் இருக்கு. அதெல்லாம் இப்ப பிரகாஷ் சார் சொல்றது தான் அப்படியே அரிச்சுவடியில எழுதுனதா? மக்கள் அவரை பார்த்தா ஓட்டு போடுறாங்க இல்லையா? இப்ப நான் என்ன வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதான் யூஸ் பண்ணணும்ன்றேன். கட்சியை காப்பாற்றணும்ன்ற ஒரு சூழ்நிலை இப்ப சொன்னார்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னார்ல, பொதுச் செயலாளரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், இல்லைன்னா வந்து பாஜக வந்து டேக் ஓவர் பண்ணிடும். இதெல்லாம் ஆகக்கூடாது. சுயநலம் இல்லாம இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு கட்சி பின்னாடி வந்தாதான் உண்டுன்றீங்க. பின்னாடி வரணும்னு சொல்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தான் அவர் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, தெளிவுபடுத்துறாரு. நான் அந்த அர்த்தத்துல தான் நான் சொல்றேன். பிரைமரி ஃபோர்ஸா விஜயன் நிக்கிறார்னா வர வேண்டிய சூழ்நிலை இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்ல. ஓகே, திரு மணிகண்டன், அதிமுக பலவீனப்படுகிறது, அந்த ஸ்பேஸை விஜய் டார்கெட் பண்றாரு. அப்போ வந்து அவர் பவன் கல்யாணை விட விஜயகாந்தை விட எல்லாம் இன்னும் பெட்டரா பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. ஏற்கிறீங்க? இந்த மாதிரியான கருத்துக்களை மக்கள் மனதில் விதைக்க வேண்டும் என்று விருப்பம் பண்றாங்க. அதான் அதிமுக எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க பார்த்தாங்க? எந்த ஊர்ல 40ல இருந்து 20 ஆயிருக்குல்ல சார்? முன்னாடி அம்மா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெறும் 76% வந்துச்சுங்க. மிகப்பெரிய மோசமா வந்தது. அதாவது 99-8ல மீண்டும் கூட்டணி அமைச்சு வந்தாங்க. அதாவது தேர்தல் களம் திமுக பாத்தீங்கன்னா தொடர்ந்து 13 ஆண்டு காலம் அரியணைக்கு வர முடியல. இது கடந்த கால வரலாறு. இது வந்து அதிமுகவை சிதைப்பதற்கு அந்த கட்டுக்கதை சொல்லுவாங்களா, யூடியூப் சேனல் போயிட்டு காளி எடப்பாடி பழனிசாமி, இதெல்லாம் பொய்யான செய்தி. பாஜகவோடோ விசிகவோடோ இல்ல விஜயோட எந்த கட்சியோடும் அதிமுக இதுவரை பேசவே இல்லைங்க. அதுக்கான சமைக்கே இல்லாத போது இவர்களாவே கதையை உருவாக்கி மக்கள் பேசலாம். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையிலேயே நான் எடப்பாடியோட நெருங்கி பழகிறத உண்மை சொல்றேன். இதுவரை அந்த மாதிரி செய்தியே இல்லை. இதுவரை அத்தனை பொய்ய சொல்லிட்டு மக்கள் மத்தியில பொழுதுபோக்குறாங்க. யூடியூப் சேனலுக்கு வந்து காலையில வந்து பொழுதுபோக்கு செய்தி ஒழிய இது உண்மையான செய்தியே அல்ல. இது மாதிரி வந்து தொலைக்காட்சியில் வந்துட்டு தவறான செய்தியை பொய்யான செய்தியை பேசுவதை முதல்ல நிறுத்துங்க. கடந்த காலத்துல 3 ஆண்டுகளை பேசுறத டைசன் திருப்பி பாருங்க. எல்லாமே தமாஷா தான் இருக்கு, எல்லாம் வேடிக்கையா இருக்கு, நகைச்சுவை தான் இருக்கு, எதுவுமே உண்மை இல்லை. அதாவது செங்கோட்டையினால அதிமுக பிளவு 30 எம்எல்ஏ போறாங்க பேசலாம். யாரு போனா? எங்க போனாங்க? செங்கோட்டை பொதுச்செயலாளர் சொன்னீங்க, செங்கோட்டை முதலமைச்சர் சொன்னீங்க, நடந்ததா? எல்லாமே பொய்யுங்க. அப்போ தயவு செஞ்சு ஊடகத்துக்கு வந்து பொய்ய சொன்னீங்கன்னா நம்ம மேல இருக்கிற மதிப்பு போயிருங்க. நாம ஊடகவியாளர் பத்திரிகை மதிப்பே போயிரும். உண்மையை பேசுங்க, எது நடக்கல அதை பேசுங்க. முதல்ல பொய்யான செய்தி தயவு செஞ்சு பரப்பதை நிறுத்துங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோடு அல்லது வந்து பாஜகவோட அதிமுக இன்று வரை, நான் இந்த நிமிஷம் வரை சொல்றேன், தேர்தல் உடன்பாடு எதுவுமே பேச வேண்டிய நிலையில் இப்ப அதிமுக இல்ல. அதிமுக ஒரே நோக்கம் ஏன் சொல்றேன்னா, இப்படி நீ பேசுற காரணம் திமுகவின் தவறை மறைப்பதற்கான யுக்தி இது. திமுக ஆட்சி இன்னைக்கு பாருங்க, சவுக்கு சங்கர் வீட்டுல அவர் தாயார் அடிச்சு உடைச்சு எவ்வளவு மோசமா நடந்துக்க பாருங்க. ஒரு பத்திரிகையாளர் உண்மையை சொன்ன ஒரே காரணத்துக்காக இல்ல அதெல்லாமே நீங்க இல்ல அது ஏதோ திமுகவே செஞ்சதுன்ற மாதிரி நீங்க சொல்ல முடியாது. அதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. கடந்த நீங்க திமுக பிரதிநிதியும் கிடையாது, நீங்க போற போக்குல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. திமுக ஆட்சின்னு சொன்னேன், திமுக பண்ணி சொல்லலாம். திமுக ஆட்சி மீது தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு, நடந்திருக்குது. யாராவது பேசினாங்களா? எங்க பேசுறாங்களா? அப்போ சட்டம் காவல்துறையிலிருந்து ஒவ்வொரு நாளும் மக்கள் மீது மிக மோசமான நிர்வாக சுமையின் காரணமாக ஏதோ பாதிப்பு வருது. யாரும் பேசுறது இல்லை. திரும்ப அதிமுக என்ன நோக்கம் இது? என்ன காரணம்? இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லக்கூடாது. அவர் தெளிவா சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு உங்களுக்கு செய்தி வருதுன்னா உங்க விருப்பம் தானே ஒழிய அது அதிமுக சொன்ன செய்தியாது. எங்கயா அதிமுக சொல்லுச்சா? அப்போ அதிமுக பற்றி இப்படி பேசுறீங்கன்னு சொன்னா 4 போச்சு 5 போச்சுன்னா 4 எங்க போச்சு? சின்னம் இல்லையா? கட்சி இல்லையா? இதே மாதிரி ஓட்டு பாருங்க. 3 தேர்தல அதிமுக மோசம் வாங்குச்சு. 2010 பெண்ணாகரத்துல அதிமுக டெபாசிட் வந்த போது திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று நாங்க தான் நிரந்தரம் சொன்னாங்க. 2011 காணாம போச்சு திமுக. அதாவது எதிர்கட்சி அந்தஸ்துக்கு பண்ண முடியாம போச்சு திமுக. அப்போ இந்த மாதிரி வீழ்த்தி வரலாறு உண்டு. இன்னைக்கு கடைக்கோடி சாதாரண எளிய மக்கள், எளிய விவசாயிகள் எடப்பாடியை கொண்டாடுறாங்க. இவர் முதலமைச்சர் இல்லையான்னு சொல்லி போட்டு அப்படிப்பட்ட ஒரு வலிய தலைவரை, ஒரு எளிய மனிதரை எள்ளி நடையாக உங்க புத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு அற்புதமான புத்தி மேடம் உண்மையிலே. இந்த மாதிரி மேடம் ஊடகத்துல அனுமதிக்காத மிகப்பெரிய தவறு.
நான் உண்மையிலே வந்து இந்த மாதிரி பேசினா நான் கலந்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பேசுற அஜெண்டாவை நீங்க திரும்ப திரும்ப திமுகவின் பேச்சை உருவாக்குறீங்கன்னா கொண்டு நடறானு தவறு மேடம். இது திமுக 1000 தவறு இருக்குது, 990 தவறு போட்டு ஒரே ஒரு செய்தி மட்டும் திமுக போட்டு இது அத்தனை அதிமுக பேசுறீங்க. என்ன காரணம்? அப்ப அதிமுகவை பலகீனப்பட்டு போச்சுன்னு சொல்லி போட்டு உண்மையிலேயே மன உளைச்சலை உருவாக்க, உளவியல் ரீதியான ஒரு சிக்கலை உருவாக்க நீங்கள் அதிமுக தொண்டர்கள் மீது ஏவலைங்க. இந்த ஏவலை தயவு செய்து ஊடகம் நிப்பாட்டுங்க. இல்ல சார், இல்ல 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 நீங்க நீங்க வந்து இல்ல திரு மணிகண்டன் just listen to me. நீங்க காமேஷ் அவர்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொல்றதா இருந்தா உங்களுக்கு முழுமையான ஸ்பேஸ் இருக்கு. நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு குறுக்கிடவே இல்ல இல்ல கேளுங்க சார். இல்ல இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க, சாரி. காமேஷ் அவர்கள் ஒரு கருத்தை வைக்கிறாரு, அதிமுக பலவீனப்படுது, அந்த ஸ்பேஸை விஜய் எடுத்துக்குவாரு அப்படின்னு அவர் ஒரு கருத்தை வைக்கிறார். அவருக்கு நீங்க பதில் சொல்றதா இருந்தா கடந்த பல நிமிடங்களா நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, எந்த குறுக்கீடும் இல்ல. அவர் கருத்துக்கு நீங்க வேற ஏதோ உள்நோக்கம் கற்பிச்சு நீங்க இந்த பக்கம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதை ஏற்க முடியாது. நான் அவர்கிட்ட விஜய் வெல்வாரான்னு கேட்கிறேன், அவர் பதில் சொல்லும்போது அதிமுக பத்தி பதில் சொல்றாரு. நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது. நீங்க அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுமே ஒழிய எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. மேடம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அழைக்கிற பத்திரிகையாளர்கள் வெளியில போய் யூடியூப் சேனல் பேசுறாங்க பாருங்க, அத்தனையும் அதிமுக அழிந்தே பேசுறாங்க. தாராளமா அதை கண்டிங்க சார், உங்களுக்கு நான் முழு ஸ்பேஸ் கொடுத்திருக்கிறேன். இல்ல திரு மணிகண்டன் நல்லா கேளுங்க, திரு மணிகண்டன் நல்லா கேளுங்க. இல்ல இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு தான் ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன். ஒரே நிமிஷம் முடிச்சறேன், நான் முடிச்சறேன். எடப்பாடியார் தாராளமா பேசுங்க சார். இல்ல நீங்க தாராளமா பேசுங்க. உங்களுக்கு பிரகாஷோட மாற்று கருத்து இருந்தா நீங்க அவரை கண்டிச்சு பேசுங்க, அவர் பதில் சொல்வாரு. காமேஷோட மாற்று கருத்து இருந்தா நீங்க அவரை கண்டிச்சு பேசுங்க. அனைத்து பிரதிநிதிகளுக்கும் முழுமையான ஸ்பேசிங் இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்றேன். மேடம் கொடநாடு வழக்குல எடப்பாடியே தப்புனாரு, அவங்க கொலை பண்றது காரணம் அவர் சிறைக்கு போனால பேச நபர் வந்து அதாவது இது உண்மையிலேயே அந்த மாதிரி இருந்துன்னா நிரூபிச்சு காட்டுங்க. திரு பிரகாஷ் சொன்ன ஒரு விஷயத்தை விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது முதல் தேர்தலில் வரும்போது தனியா நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா இல்லையா? அதுக்கப்புறம் தானே மற்றதெல்லாம் கூட்டணி, துணை முதல்வர், இது எல்லாமே பவன் கல்யாணா இருந்தாலும் விஜயகாந்தா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த ஃபார்முலா தானே பொருந்திருக்கு. இல்ல அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சட்டம் கிடையாது. உங்களுக்கு எது ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிட்டு தான் வந்து இது ஒன்றும் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சட்டம் போடல நீங்க முதல் தேர்தல்ல எல்லாரும் தனியா நிற்கணும் அப்படின்னு. உங்களுக்கு ஆதரவு இருக்கிறது, உங்களை நாடி கட்சிகள் வருகிறார்கள் என்றால் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. இப்போ ரொம்ப சிம்பிள், 5 வருஷம் கழிச்சு பாலிடிக்ஸ்ல என்ன நடக்கும், தமிழ்நாடுல பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது. சோ இன்னைக்கு இப்போ உங்களுக்கு மக்கள் பிரதிநிதி ஆகிவிட்டீர்கள் என்றால் உங்களை மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு இன்டைரக்ட் என்டாஸ்மெண்ட் தான். அப்கோர்ஸ் அது நீங்க தனியா நின்றுருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருப்பீங்களா அந்த கேள்வி வரும். பட் இன்னைக்கு உதாரணத்துக்கு பாஜக எடுத்துக்கங்க, 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதிமுகவால தான் அந்த 4 பேர் எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க. ஆனால் அந்த பிரதிநிதித்துவம் இருக்கிறதுனாலதான் சட்டப்பேரவையில அவங்க குரல் எழுப்ப முடியுது, அவங்க வெளிநடப்பு செய்யும் போது அது பப்ளிசிட்டி கிடைக்குது, அந்த இஷ்யூஸ் ரைஸ் பண்ண முடியுது. அசம்பிளியில இல்லைன்னாக்கா, உங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைனாக்கா உங்களுடைய கட்சி பெரிய கட்சியா இருந்தாலும் அதற்கு போதுமான ஒரு பப்ளிக் ஐயில ஒரு இடம் கிடைக்காது. அதன் காரணமாக திரு விஜய் அவர்கள் சரி தமிழக வெற்றி கழகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை, எனக்கு மேபி ஒரு ஆட்சியில் ஒரு பங்கு தேவை, இத்தகைய நினைப்புடன் இருந்தார் என்றால் நிச்சயமாக அவர் கூட்டணி தான் பார்ப்பார். இல்ல ஆனா அந்த கெமிஸ்ட்ரி வர்க் ஆகுமாங்கிற கேள்வி அப்படியே இருக்குல்ல. இப்போ பவன் கல்யாண் விஷயத்துல நான் அதுதான் முன்னாடி கேட்டேன். ஒரு விஜய் ரசிகர் எடப்பாடியை முதல்வர் ஆக்குறதுக்கோ இல்ல ஸ்டாலினை முதல்வர் ஆக்குறதுக்கோ வேற ஒருத்தர் முதல்வர் ஆக்குறதுக்கோ ஏன் ஓட்டு போடணும்? இல்ல ரொம்ப சிம்பிளுங்க. 2026 பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளுக்கு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா தான் திமுகவை வீழ்த்துவது. அதை தாண்டி அஜெண்டா வச்சா அவருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முரண்பாடு வந்துடும், கூட்டணியை வைக்க முடியாது. இந்த சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டால எல்லாரும் ஒருமித்த கருத்து உருவாக்கினால் அதற்கு தேவையான அந்த சாக்ரிஃபைசஸ், அது நம்பர் ஆஃப் சீட்ஸை குறைச்சிக்கிறது எல்லாம் பண்ணி இன்னைக்கு அதுல சந்தேகமே கிடையாது. எல்லோரும் ஒன்று கூடினார்கள் என்றால் உறுதியாக இந்த திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய பலம் அவர்களுக்கு இருக்கிறது. ஒன்று கூட மாட்டார்கள். உதாரணத்துக்கு அப்படியே விஜய் வந்தாலும் எக்ஸாக்ட்லி யூ கேம் டு தி பாயிண்ட். எப்படி பார்த்தாலும் சீமான் தனியா தான் நிக்க போறாரு.
அப்ப எனிவே ஓட் ஸ்பிளிட் ஆக இல்ல போகுது அப்படிங்கற எப்படி பார்த்தாலும் அப்படிங்கிறது வந்து there is never in politicsங்கிற வார்த்தையே கிடையாது. நெவர்ங்கிற வார்த்தையே கிடையாது. ஏன்னா திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில், நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். சோ there is nothing called never. அதனால திரு சீமான் அவர்கள் நாளைக்கு ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலி ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சியுடன் மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு ஒருமித்த கருத்துல ஒரு கூட்டணி வைக்கிறோம், இது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஈவென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல இன்னைக்கு வரைக்கும் இப்போ தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான எந்த சமிகைகளும் இல்ல. திரு சீமான் இன்ஃபேக்ட் அவர் வேட்பாளரா அறிவிச்சிட்டு இருக்காரு. இப்ப நீங்க சொல்றபடி திமுக அதிமுக, விஜய், சீமான், பிஜேபி, பாமக இப்படி எல்லா கட்சிகளும் ஒரே அலையன்ஸ்ல வர்றதுக்கான எந்த சாத்தியக்கூறு தெரியலையே இது வரைக்கும். இல்லைங்க, எல்லா கட்சிகளும் வரணும்னு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இந்த கட்சிகள் ஒரு கூட்டணியில வந்தா போறோம், மக்களே வந்து அந்த கூட்டணி பக்கம் போயிடுவாங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொல்ற 4-5 கட்சிகளில் 3 கட்சிகளோ 4 கட்சிகளோ ஒரு சைட்ல இருந்தா அந்த தனித்து நிற்கப்படும் கட்சிக்கு ஆதரவு குறைஞ்சிடும். ஏன்னா இவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது, இந்த கூட்டணியாலதான் தோற்கடிக்க முடியும்னு இப்போ மத்த கட்சிகள்லாம் ஒன்னா இப்போ ஒரு என்டிஏவோ வேற ஒரு ஃபார்மேஷனோ சேர்ந்து விஜய் தனியா நின்னார்னா விஜய்க்கு தான் பாதிப்புன்றீங்க? விஜய்க்கு தான் பாதிப்பு நிச்சயமா. அவர் வந்து தொலைநோக்கு பார்வை 5 வருஷம் கழிச்சு நான் இதை பண்ணுவேன், 10 வருஷம் கழிச்சு. See, there are no guarantees in politics. நாளைக்கு வேற யாராவது ஒருத்தர் வரலாம். நாளைக்கு இப்ப அரசியல் களத்துல என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பெங்கால்ல எடுத்துக்கங்க, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பிஜேபிங்கிற கட்சியே கிடையாது. 10 ஆண்டுகள்ல 7-8 ஆண்டுகள்ல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க? எது வேணாலும் அரசியல் there are no guarantees. அதனாலதான் விஜய் has to take a call. representation எங்களுக்கு வேணும்னா he has to go for alliance. கேப்போம். லாஜிக்கலான பாயிண்ட் இல்ல கமேஷ். இது அதிமுக ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கி விட்டது என்றால் அது சீமானை வச்சோ பிஜேபியை வச்சோ யாரை வச்சோ அப்போ அவங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ் ஆயிருவாங்க, நீங்க பின்னாடி தள்ளப்படுவீங்க. அப்போ உங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னா நீங்க தான் அவங்க கூட போய் சேர்ந்துக்கணும். கரெக்ட். அப்போ இந்த பாயிண்ட்டுக்குள்ள வரேன். இந்த கொஸ்டினுக்கு இந்தியா வந்து இட்ஸ் நாட் ட்ரிவன் பை ஐடியாலஜி பாலிடிக்ஸ், இட் இஸ் ட்ரிவன் பை ஃபேஸ் வேல்யூ ஆஃப் பாலிடிக்ஸ். இது சுமன் சார் வந்து இதுக்கு ஏற்றுப்பாரான்னு எனக்கு தெரியல. பாலிடிக்ஸில் கேரண்டியே இல்லை அப்படின்னாரு. அப்போ மோடிக்கா கேரண்டின்னு ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. 24 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்திய கூட்டணின்னு வச்சு என்டிஏ கூட்டணி வைக்கும்போது அந்த 16 கட்சிகள் சேர்ந்து அவங்க அந்த என்டிஏ மோடிக்கு கேரண்டின்னு சொன்னது வாக்குறுதிகள். அதுதான் இல்ல சுமன் சார் சொல்றது யாருமே ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றதுக்கான கேரண்டி. அதான் சொல்ல வரேன். ஏன் மோடிக்கா கேரண்டின்னு வைக்கிறது என்னன்னா வின்னிங் பாயிண்ட் தான், அது எண்ட் பாயிண்ட். தன்னோட வாக்குறுதிகளா இருக்கட்டும், தன்னோட கவர்மெண்ட் ஃபார்மேஷனா இருக்கட்டும். இல்லையா, நீங்க தவறா பிரதிநிதித்துவத்துக்கு அவர் சொல்றாரு. நீங்க தவறா புரிஞ்சுக்கீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா அரசியல்ல இந்த எலெக்ஷன்ல இவங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்க இவங்க சஸ்டெயின் பண்ணுவாங்கன்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் தவிர ஓவராலா சொல்றாரு. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா ஐடியாலஜி பாலிடிக்ஸ் இல்ல, இந்தியால ஃபேஸ் வேல்யூ ஆஃப் பாலிடிக்ஸ் தான் போகுதுன்னு சொல்ல வரும். இங்கே ஒரே ஃபேஸ் ஒரே முகம் விஜய் என்ற ஒரு முகத்துக்கு. அதுதான் நான் சொன்னேன். அவர் வந்து கொள்கைக்கு சொல்லலை, கொடி அறிவிக்கல, மாநாடு நடத்தல, ஒன்றும் நடத்தல. ஆனால் ஒரே ஒரு வீடியோ போட்டதுக்கு 1 கோடி பேர் பேசுறான்னு சொல்லல சார். விஜயகாந்தும் முகம் தான் சார், கமலஹாசனும் முகம் தான் சார், பவன் கல்யாணும் முகம் தான் சார். அந்த முகம்லாம் என்ன சார் ஆச்சு? அதை யார் ஏத்துக்கறாங்கன்னு பார்க்கறோம். எந்த பாயிண்ட்ல இருக்குன்றது நீங்க பார்க்கணும் மேடம். நீங்க கமலஹாசன் எப்போ வந்து எடுக்கிறாரு? 70 வயசுல வந்து எடுக்கிறாரு. அவரோட ஃபேன் ஃபாலோவர்ஸே இருக்க மாட்டாங்க. அதான் சொன்னேன், பவன் கல்யாண் 40 வயசுல வந்தார் சார். வரேன் நான் எல்லாத்துலயுமே அதை பார்க்கணும். நீங்க இந்த தமிழ்நாட்டில் எடுக்கும்போது என்ன பாயிண்ட் நீங்க சிரஞ்சீவி என்ன சார் ஆனாரு? சார் எல்லாத்தையுமே கொண்டு வரோம் மேடம். நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப 2 பெரிய பிரதான தலைவர்களாக கலைஞரும் அம்மாவும் இருந்தாங்க வச்சுக்கீங்களேன். இப்போ இது வேற மாதிரியான ஒரு சினாரியோக்குள்ள போகும். இன்று அந்த மாதிரி இல்லைன்றதான் சொல்ல வரும். இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் எப்படி யாரை பார்த்து இருக்காங்க? அவங்க திராவிட அரசியல் பற்றி பெருசாக தெரியாது, அண்ணாவை பற்றி எதுவும் தெரியாது, கலைஞரோட பேச்சுகள் தெரியாது, எம்ஜிஆரோட வழி நடத்தல் எதுவும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு அவன் யாரை பார்த்து வரான் தலைவான்ட்டுன்னு? விஜய் என்ற ஒரு முகத்தை பார்த்து தான் உள்ள வந்துட்டு இருக்கான். இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. 67 ஒன்னும் தெரியாத குரூப். அதனால 67 77 எப்படி பாப்பீங்க நீங்க? அது எம்ஜிஆர் என்ற ஒரு முகம் தான். அன்னைக்கு எம்ஜிஆரோட கொள்கை என்ன, அதிமுக கொள்கை என்ன? பிரதானமாக தீய சக்தி திமுக தான் வைப்பாங்க பெருசா எடுத்தும்போது. ஆனா அப்படி பார்க்கல. என் தலைவன் நம்பிக்கைத்தன்மை இருக்குல்ல, என் தலைவன் வந்தா செய்வாண்டான்ற ஒரு நம்பகத்தன்மை இருக்குல்ல, அந்த நம்பகத்தன்மையை ஊற்ற தலைவர் முகம் இருக்கும்போது அதை சாதிக்கும் போது மாபெரும் தலைவரா மாறுறாங்க. புரியுதுங்களா? மாபெரும் தலைவரா. நான் ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். போன இதுல சொல்லும்போது சொன்னாரு அண்ணா ஹசாரேல தான் ஜெயிச்சாரு அப்படின்ட்டுன்னு. அது வந்து அண்ணா ஹசாரேல மட்டும் கிடையாது. அங்க நடந்த பல வருஷமாக நடந்த காமன்வெல்த் ஊழலா இருக்கட்டும், நிர்பயாவோட இந்த இதுவா இருக்கட்டும், இதை தாண்டி
15 வருடமாக அவர் IRSல இருக்கும்போது 200 NGOஸ்க்கு மேல தொடர்ந்து டெல்லியில அவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு. அதனால மட்டும் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிக்க முடிஞ்சது. எக்ஸாக்ட்லி தி பாயிண்ட். 15 வருஷம் அவர் வேலை செஞ்சிருக்காரு. அதுதான் மேடம் 9 மாசத்துல வரல. நீங்க தெரியும் இதை எப்படி செஞ்சாருன்னா, தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு NGO செஞ்சார்ல, 2009ல இருந்து மக்கள் இயக்கமாக மாற்றி தொடர்ந்து இதற்கான பணியை மக்கள் கிட்ட செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, விஜய் அண்ணா செஞ்சார்னா ஒரு ட்வீட் போட்டா அது பேசப்படுது. அவரோட தொண்டர்களோ தோழர்களோ அவர்கள் வந்து அது தொகுதியில செஞ்சா அது பெருசா பார்க்கப்படுறது இல்ல. அதுதான் விஷயம். அண்ணன் பொங்கலூர் அண்ணன் மட்டும் ஒரே விஷயத்தை சொல்றேன். அண்ணா நீங்க வந்து இந்த மாதிரி ஊடகத்துல போய் சொல்லி பண்றீங்க, நீங்க யாரை சொன்னீங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். அதாவது போன வருடம் பார்க்கும்போது MP எலெக்ஷன்ல எந்த காலத்திலையும் 26ல வரைக்கும் சரி, எந்த காலத்திலையும் மத சார்பற்ற கூட்டணி தான் பாஜகவோட இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ திமுக மட்டுமே பிரதான எதிரி எங்களுக்குன்னு சொல்றாரே தவிர, எடப்பாடி அவர்கள் நாங்கள் இப்பவும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லாதனால தான் இந்த பேச்சு எடுப்படுது நான் சொல்லுவேன். அது சார், இப்போ சுமன் சார் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப கரெக்ட். அவங்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா வேணும். இங்கே வந்து தமிழ்நாடு அரசியலில் ஃபிக்ஸட் அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசு வீழ்த்தப்பட வேண்டும். அது வந்து ரொம்ப கல்லில் குறித்த மாதிரி ஒரு அஜெண்டா. இப்போ அதில் விஜயோட ரோலாக இப்போ வரைக்கும் பார்க்கப்படுறது என்னென்னா, விஜய் வந்து இளைஞர்கள் ஓட்டை கவருவார், பெண்கள் ஓட்டை கவருவார், ரசிகர்கள் ஓட்டை கவருவார். சிறுபான்மை ஓட்டையும் இப்போ வந்துட்டார். ரைட்டா? இப்போ லேட்டஸ்ட்டாக அரசு ஊழியர்களுக்கும் வந்திருக்கார். இந்த மாதிரி ஓட்டுக்கள் எல்லாமே திமுகவின் ஓட்டுக்களை விஜய் பிரிப்பார். இது வந்து ஒரு சைஸபிளாக ஒரு பிரித்து எடுத்துகிட்டு போவார். விசிகாலேருந்து கொஞ்சம் பிரிப்பார், எல்லாம் பிரிப்பார். செகண்ட் வந்து நாம் தமிழர். நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் அன்னிலேருந்து நாம் தமிழர் ஓட்டு கூட விஜய் எடுப்பார்ல. நாம் தமிழர் ஓட்டை ஒரு பேஸ் எடுத்துகிட்டு போவார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓட்டு பிரிக்கிற நபராக தான் விஜய் பார்க்கப்படுறார். எதிர் சைடில் விஜயோட ஆக்சுவல் ஏமிங் என்னன்னா, ஏடிஎம்கே ஓட்டு, திமுக எதிர்ப்பு ஓட்டுகளையும் அவர் எடுக்கணும் அப்படின்றதா 2 சைடு மிக்சரில் தான் விஜயை கொண்டு வராங்க. நாம் தமிழர் சீமானை வந்து ஏன் அலையன்ஸுக்கு கூப்பிட்றாங்க? நாம் தமிழர் சீமானை கூப்பிட்டு அலையன்ஸுக்கு வச்சாங்கன்னா, மாற்று மொழி சிறுபான்மையினர் ஓட்டுகள் வந்து அந்த அணிக்கு வராது. அதிமுகன்றது ஒரு மொழி சிறுபான்மையினரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அது முழுக்க முழுக்க அந்த ஓட்டுகள் வந்து சீமான் அதிமுக முழுசாவே மொழி சிறுபான்மையினர் இல்ல, எம்ஜிஆர் மொழி சிறுபான்மையினர் இருக்கட்டும் சார். அதிமுக மொத்தமே மொழி நீங்க அப்படிதான் சொன்னீங்க. இப்போ இல்ல, மொழி சிறுபான்மையினர் வந்து அதிகமாக ரிலே ஆகக்கூடிய ஓட் பேங்க் வச்சிருக்கக்கூடிய கட்சி வந்து அதிமுக. இல்ல, தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு ஓட்டு இருக்கு. தமிழ்நாடு தமிழ் சமூகங்கள் அத்தனை பேர்ட்டையும் இருக்கு. திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய மொழி சிறுபான்மையினரை விட அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய அதிகம்னு சொல்றீங்க. அதிகம். ஓகே. அந்த ஓட்டை வந்து அவங்க இழப்பாங்க. ஆனா சீமான் வந்து அந்த காலத்துல இருந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், தைப்பூசம் விடுமுறை கொடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமி. இப்படி ஆமா, அப்படி வந்து ஏடிஎம்கேவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே அவர் வந்துக்கிட்டு இருக்கார். ஸோ சீமானையும் விஜய் மாதிரி திமுக எதிர்ப்பணியில் டோட்டலாக தள்ளிடுறது, இதெல்லாம் வந்து திமுக எதிர்ப்பில் தானே தள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பெரியார் எதிர்க்கிறாரு, திமுக எதிர்க்கிறாரு, அவரே அந்த பக்கம் தான் நிற்கிறார். கரெக்ட். கூட்டணியில் தள்ளி விடுறது, கூட்டணியில் வந்து தள்ளி விடுறது தான் இப்போது. அந்த மாதிரி ஒரு விஷயம். உண்மையில் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் வந்து சமீபத்தில் நான் படிக்கும்பொழுது, விஜய் ரசிகர்கள் அப்படின்ற ஸ்ட்ரென்த் வந்து ரஜினி ரசிகர்களை விட குறைவு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு புது தியரி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று விஷயம் என்னென்னா, இந்த ஆட்சி இருக்கணுமா வேணாமா, அரவிந்த் கெஜ்ரிவால் வர்ணமா வேணாமா, மோடி வர்ணமா வேணாமா அப்படின்றத வந்து இந்த நாட்டினுடைய முதலாளிகள் தான் தீர்மானிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய முதலாளித்துவம் தான் தீர்மானிக்குது. ஸோ இது எல்லாமே செட் ஆகி வந்தாதான் விஜய் முதல்வர். ஓகே, ரைட். திரு பொங்கலூர் மணிகண்டன், நிறைவான கருத்து உங்களுக்கு. திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் நோக்கங்க. திமுக மீண்டும் வர வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்பாங்களா, அப்போ விரும்பாதவர்கள் நிச்சயமாக ஓரங்களில் தலைவர் காலத்தின் கட்டாயம் இருக்குங்க. இப்போ சீமான் வந்தா ஒரு மொழி சார்பில் வரமாட்டான்னு சொன்னீங்கன்னா, ஜாதி கட்சி திமுக வச்சிருக்குது. இன்னொன்னு நீங்க கொங்கு கட்சி வச்சிருக்குது. அந்த கட்சி வந்து உருவானதே தலித் மக்கள் எடுத்து உருவானுச்சு. அப்ப அந்த கட்சி என்ன தலித் ஓட்டு போயிருங்களா? அப்ப நீங்க வீசிக்க அப்படி சொல்றீங்க. ஒவ்வொரு கட்சியும் பாருங்க, அப்படி அல்ல. அதாவது இலக்கு என்பது இவரை எதிர்ப்பது தான்.
தேர்தல் நேரத்துல இது மாதிரி எல்லாம் யுக்தியெல்லாம் எடுபடாதுங்க. அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும்ங்கிற ஒரே பெருநோக்கம் சுமன் ஸ்ரீராமன் சொன்ன சரியான கருத்து. அந்த இலக்கில் யாரெல்லாம் பயணிக்கின்றார்களோ அவர்கள் ஒன்று சேர்ந்து திமுகவை நிச்சயமாக வீழ்த்துவார்கள். அந்த வீழ்த்திய தலைமை இடத்துல அதிமுக தான் இருக்குங்க. அதிமுக 2026 உறுதியாக ஆட்சி அமைக்க காரணம் மக்கள் விரும்பிட்டாங்க. தலைவர்கள் எங்க இருக்கலாம்ங்க, ஆனா மக்கள் வந்து அதிமுக பக்கம் தான் இருக்காங்க. நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமைக்குங்க. ஓகே, தேங்க்யூ சார். டாக்டர் சுமந்த் ஒரு வரி நிறைவாக இருந்தார். ஒரே வரியில இந்த எதிர்கட்சிகளுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், அவர்கள் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஒன்று கூட வேண்டும் என்று. இதற்கு மேலும் அவர்கள் ஒன்று கூடவில்லை என்றால் if they do not hang together they will hang separately என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதுதான் நடக்கும். அதனால வந்து ஒன்று கூடியால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ டாக்டர். திரு கமிஷ் ஒரு வரி. வள்ளுவன் வரிகளோட முடிக்கிறேன். வான் நோக்கி வாழும் உலகமெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. எப்படி இந்த உலகமே மழைக்காக காத்திருக்கிறதோ அதுபோல் ஒரு நல்ல தலைவனுக்காக இந்த தமிழக மக்கள் காத்திருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள் மனதை வென்றெடுப்பான் இந்த ஜனநாயகன். ஓகே, பார்ப்போம். நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.